தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். சவுதி அரேபியாவில் பாதுகாப்பு முயற்சிகள். டுகாங்ஸை அழிவிலிருந்து காப்பாற்ற தீவிரம். மழுப்பலான இனமான டுகாங்ஸ் செங்கடல் மற்றும் அரேபிய வளைகுடா கடற்கரைகளில் அமைதியாக வாழ்ந்தாலும் இனப்பெருக்க வேகம் குறைவானது மற்றும் மனித செயற்பாடுகள் காரணமாக அழிவு அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறது. பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாவிட்டால் 18ஆம் நூற்றாண்டில் மறைந்த ஸ்டெல்லர் கடல் பசு போன்ற பல உயிரினங்களின் கதையை இது சந்திக்கலாம். சவுதி அரேபியா டுகாங் இனத்தின் கடைசி உலகளாவிய வாழ்விடங்களில் ஒன்றாகும். தேசிய வனவிலங்கு மையம் செயற்கைக்கோள் கண்காணிப்பு, நீண்டகால ஆய்வுகள் மற்றும் பொது விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மூலம் அவற்றின் பாதுகாப்பை உறுதி செய்ய முயற்சிக்கின்றது. ரெட்சி மற்றும் அமாலா திட்டங்களும் டுகாங் பாதுகாப்பை சுற்றுச்சூழல் உறுதிமொழிகளின் பகுதியாக எடுத்துள்ளன. கடல் புல் படுக்கைகள் இனம் வாழும் முக்கிய பிராந்தியமாக மாறும் என நம்பப்படுகிறது. சவுதி அரேபியா 2013இல் அரபு கூட்டமைப்பில் டுகாங் மற்றும் அதன் வாழ்விடங்களை பாதுகாக்கும் சர்வதேச ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. தேசிய வனவிலங்கு மையம் கடல் புல் சுற்றுச்சூழல் அமைப்புகளை கண்காணித்து பிராந்திய மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பை ஊக்குவிக்கின்றது. இந்த முயற்சிகள் டுகாங் இனத்தை மட்டுமல்ல, அதன் வாழ்விட அமைப்புகளையும் பாதுகாக்க உதவுகின்றன.